ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் அல்வா எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது மாதிரி டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேரட் அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 3/4 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு கேரட் துருகி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன். இது கூடவே 1 கப் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்க நெய்யை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக மாறி வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் துருவலை ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கேரட் நல்லா நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க. நல்லா சுண்டி வரட்டும். நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ நெய்யிலே வறுத்து எடுக்கிறோமோ அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த நெய் கூட அந்த கேரட் சேர்றப்ப அது ஆல்ரெடி அது நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேரட் நல்லா நெய்யிலே ஓரளவு வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாலை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். கேரட் பாலோட நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் பால் நான் கெட்டியாக எடுத்துருக்கனால பாலும் கேரட்டும் நல்லா ஒன்று சேர்ந்து கேரட் நல்லா அந்த பாலிலே வெந்து வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா வற்றி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா வற்றி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வற்றட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நம்ம இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வற்றி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை எடுத்து செஞ்சுருக்கேன்.
உங்களுக்கு இனிப்பு நிறையா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதிகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமானா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டு சக்கரை வந்து கேரட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சக்கரை சேர்த்துக்கப்போ அது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இது கூட நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க நட்ஸு முந்திரியை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம நச்சு வச்சுருக்க ஏலக்காய் தூவி விடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு தேவையான கேரட் அல்வா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மாற்றியாச்சு. நமக்கு தேவையான சூப்பரான கேரட் அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.